ஆஹா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு நேற்றைய பகுதியான மரியாதையின் இரண்டாம் பாகம். இந்த குளிரூட்டப்பட்ட அறையில் சூப்பர்வைசர் மாட்டிக்கொண்டு விட்டார். தம்முடைய ஆயுள் முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒரு ஆச்சரியம் நடந்தது என்று நேற்று சொன்னேன் அல்லவா? என்ன ஆச்சரியம்? அந்த குளிரூட்டிய அறையின் கதவு பலமாக திறக்கப்பட்டது. பதற்றத்துடன் உள்ளே ஓடி வந்த பாதுகாவலர், சார் சார் கோபி சார், எங்கே இருக்கீங்க என்று சத்தமிட்டவாறே தேடினார். மயங்கி கிடந்த கோபியை கண்டுபிடித்து அவரை தன் கைகளில் தாங்கி பிடித்து அவசரமாக வெளியே அழைத்து வந்தார். சிறிது நேரத்திற்கு பின் முதலுதவி பெற்று தெளிவடைந்த கோபி நெகிழ்ச்சியுடன், செக்யூரிட்டி சார், நான் உள்ளே மாட்டிக்கொண்டது உங்களுக்கு எப்படி தெரிந்தது? என்னை எப்படி தேடி வந்தீர்கள் என்று ஆவலாகவும் ஆச்சரியமாகவும் கேட்டார். அதற்கு அந்த பாதுகாவலர் கண்கலங்கியபடி, ஐயா, இந்த கம்பெனியில் வேலை செய்யும் 100 பேரில் என்னை ஒரு மனுஷனாக மதித்து பேசுகிற ஒரே ஆள் நீங்கள் தான். தினமும் உள்ளே வரும்போதும் வெளியே போகும்போதும் எனக்கு மறக்காமல் வணக்கம் சொல்வீங்க. இன்றைக்கி காலையில் நீங்கள் உள்ளே போகும்போது வணக்கம் சொன்னீங்க. ஆனால் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பின பிறகும் நீங்கள் வெளியே போன சத்தத்தையும் கேட்கல, எனக்கு வணக்கமும் சொல்லலை. அதனால் எனக்கு ஏதோ சந்தேகம் வந்துச்சு. கம்பெனி முழுக்க தேடி பார்த்துட்டு கடைசியாக ஃப்ரீசர் ரூம் கதவை திறந்து பார்த்தேன். என் சந்தேகம் நிஜமாகிடுச்சு சார் என்றார். இதோட கதையின் நீதி என்னென்னா, அதாவது மாரல் ஆஃப் த ஸ்டோரி, யாரையும் அவர்களின் எளிய நிலையை நினைத்து மரியாதை செலுத்தாமல், மட்டம் தட்டாமல் மரியாதை கொடுத்தால் நம்முடைய உயிர் காப்பாற்றப்படும் என்பதுதான் இதிலிருந்து தெரிய வருகிறது. அதாவது எந்த எளியவராக இருந்தாலும் அவரும் சக மனிதர்தான், அவருக்கும் நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு வருகின்றதோ அவர்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு நன்மையே கிடைக்கும் என்பதைத்தான் இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது. பாதுகாவலன் செக்யூரிட்டி என்று அலட்சியமாக இருந்த அந்த 99 பேரில் சூப்பர்வைசர் கோபி சார் ஒருவர் மட்டும்தான் அந்த பாதுகாவலர் செக்யூரிட்டிக்கு வணக்கம் சொல்லி போவார். வணக்கம் சொல்லிவிட்டு திரும்ப மாலையில் வீட்டுக்கு திரும்புவார். அந்த நிகழ்வு தான் இன்றைக்கு அந்த கோபி சாரை காப்பாற்றியது. ஆகவே எந்த மனிதருக்கும் நாம் மரியாதை செல்வோம். மரியாதை தான் முக்கியம். ரெஸ்பெக்ட் இஸ் த பெஸ்ட்.